பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பான மாணவர்களே, பரீட்சைக்கு நெருங்கி கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் சரியா நாங்க இஸ்லாம் பாடத்தோடு தொடர்பான ஒரு ஃப்ரீ செமினார்ல இருக்கிறோம். இன்னைக்கு சொல்லித்தர விஷயங்களை கொஞ்சம் நீங்க கவனமா அவதானிச்சு கொள்ளுங்க. ரைட். இதுல நாங்க முதலாவது 2024ஆம் ஆண்டு போன வருஷம் இதே மாதிரி நடந்த ஒரு எக்ஸாம்ல உள்ள பேப்பரை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். சரியா? ரைட். இதுல முதலாவது கேள்வி உங்களுக்கு தெரியும். நான் எம்சிக்யூ கொஸ்டின்ல 40 கேள்விகள் வரும். உங்களுக்கு சொல்லிடா 40 மார்க்ஸ் எடுக்கமான பகுதி. அதை நாங்க மிஸ் பண்ணக்கூடாது. எந்த கஷ்டமும் இல்லாம லேசா கோடல் அடிக்கிறதால 40 புள்ளிகளை பெறலாம். ஆனா அதுக்கு நுணுக்கம் தேவை. முழு பாடப்பரப்பும் சம்பந்தமான நாலேஜ் ஒன்று உங்களுக்கு தேவை. சரியா? ரைட். இதுல வருவோம். முதலாவது கேள்வியை பாருங்க. சுன்னா என்ற பதத்துக்கு மிக பொருத்தமான கருத்து. இதை விடைய நான் கொடுத்திருக்கிறேன், ஹைலைட் பண்ணிக்கிறேன். ரைட். இதுல பாருங்க, வழிமுறை. சரியா? நிர்வாகம், அணுகுமுறை, அனுபவம், வழிமுறை. இதுல ஆக முக்கியம் உங்களுக்கு விளங்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொல் செயல் அங்கீகாரம் இல்லையா, அதை நாங்க ஹதீஸ் என்று சொல்றோம். ஹதீஸ குறிக்கிற இன்னொரு சொல்லாக எங்களுக்கு சுன்னாவை சொல்லணும் கிட்டத்தட்ட. சரியா? சுன்னாவுக்கும் ஹதீஸுக்கும் கூட சில இஸ்லாமிய அறிஞர்கள் கொஞ்சம் விளக்கங்கள் வித்தியாசம் இருக்குது. பொதுவா ஹதீஸ் என்றாலும் சுன்னா என்றாலும் ஒரே கருத்துன்னு எங்களுக்கு சொல்லலாம். ஆகவே நபி அவங்களோட வாழ்க்கை வழிமுறையைத்தான் நாங்க சுன்னான்னு சொல்றோம். சரியா? ஹதீஸ் சொன்னா செய்தி என்ற கருத்தை குறிக்கும். ரைட்டா? கொஞ்சம் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? இன்னைக்கு நாங்க சுண்ணாவை குறிக்கிற மாதிரியே இன்னைக்கு ஹதீஸ் என்ற ஒரு சொல்லிக்கு தானே. ஹதீஸ் செய்தி என்ற கருத்தை குறிக்கும் அல்லது சம்பவம் என்ற கருத்தை குறிக்கும். சரியா? இந்த ஹதீஸ் என்ற சொல்லும் இந்த சுன்னா என்ற சொல்லும் கிட்டத்தட்ட ஒரே இதுதான். அதோட நேரடி கருத்து சுன்னா என்று சொல்றது வழிமுறை, வாழ்க்கை வழிமுறை என்று சொல்லுவாங்க. ஹதீஸ் என்று சொல்றது செய்தி, சம்பவம் என்று சொல்லுவாங்க. சரியா? ஷார்ட்டா சொன்னா நபி அவங்களோட சொல் செயல் அங்கீகாரங்களை ஹதீஸ் என்று சொல்லுவாங்க. நபி அவங்களோட வாழ்க்கை வழிமுறைய சுன்னான்னு சொல்லுவாங்க. அல்லது அதுல பதிவை சுன்னான்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நபி அவங்களோட சொல் செயல் அங்கீகாரங்களை ஹதீஸ் என்று சொல்லுவாங்க. நபி அவங்களோட வாழ்க்கை வழிமுறைய சுன்னான்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். இதுல இந்த ரெக்கார்டிங் வீடியோ ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க, கேமரா ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. சஃப்னி. ரைட். அடுத்தது நாங்க பார்ப்போம். ஓகே, இவ்வளவு போதுமா? ரைட். அடுத்ததுக்குள்ள 2வது கேள்விக்கு வரோம். போன முறை வந்த பேப்பர் நபிமார்களுக்குரிய பண்புகளுள் இஸ்மத் எனும் பண்பை குறிப்பது. சரியா? விட கொடுத்திருக்கிறேன் பாருங்க. பாவங்கள் பிழைகள் செய்வதிலிருந்து பாதுகாப்பு பெற்றுள்ளமை, அல்லாஹ்வின் தூது எத்தி வைத்தல், மனிதரின் பாவங்கள் மன்னிக்க அல்லாஹ்விடம் மன்றாடுதல், அதே போல வேதங்கள் அருளப்பட்டது. இஸ்மத் என்று சொல்றது பாவம் செய்வதிலிருந்து பாதுகாக்கப்பட்ட நிலை. சரியா? நபிமார்களுக்கு முகமது நபி அவங்களுக்கு இருக்க வேண்டிய பண்புல நபிமார்களுக்கு இருக்க வேண்டிய பண்புல ஒன்றா சொல்லுவாங்க. ரைட். இதை கொஞ்சம் பார்ப்போம். அல்லாவின் தூதை எத்தி வைத்தலுக்கு சொல்லுவாங்க தபலீர் என்று சொல்லுவாங்க. சரியா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அல்லாவின் தூதை எத்தி வைத்தல். சரியா? அல்லாவின் தூதை எத்தி வைத்தலுக்கு தபலீர் என்று சொல்லி பிரச்சாரம் செய்தல் என்று சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அல்லாவின் தூதை எத்தி வைத்தல். ரைட். மனிதர்களின் பாவங்களை மன்னிக்க அல்லாஹ்விடம் மன்றாடுதல். சரி, மன்றாடுதலுக்கு ஷஃபாஅத்துன்னு சொல்லுவாங்க. உடனே மறுமையில விசாரணையை ஆரம்பிக்கிறதுக்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மன்றாடுவாங்க. பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்காகவும் மன்றாடுவாங்க. ரைட். வேதங்கள் அருளப்பட்டவை, விதிகள் வராது. அப்ப இது பாவம் செய்வது, பிழை செய்வதிலிருந்து பாதுகாக்கப்பட்டார். இதுல இதோடு தொடர்பான 2 விஷயம் இது கொஞ்சம் அவதானிச்சுக்கொள்ளுங்க. நான் இப்ப அதை போட்டுட்டேன்னு பாருங்க. இதோடு தொடர்பான 2 விடயங்கள் கொஞ்சம் அவதானிங்க. சரியா? இஸ்மத் என்ற ஒரு பண்பு இது. சரியா? அதே போல மௌசூம்கள் என்று சொல்ற வேர்டும் இங்க யூஸ் பண்ணுவாங்க. சரியா? மௌசூம்கள். சரியா? மௌசூம்கள் என்று சொல்றது பாவம் மன்னிக்கப்பட்டவர்களை குறிக்கும். சரியா? பாவம் செய்வதிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். இஸ்மத்னா பாதுகாக்கப்படுதல். சரியா? இஸ்மத் என்றது பாவம் செய்வதிலிருந்து பாதுகாக்கப்படுதல். மௌசூம்கள்னா பாவம் செய்வதிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். சிலர் இஸ்மத் என்று சொல்லும் உங்களுக்கு வரலாம்.
அல்லது மௌசூம்கள்னு வரலாம். சரியா? அப்ப ரெண்டு கிட்டத்தட்ட நெருக்கமான சொற்கள். இது நபியிடம் இருக்க வேண்டிய பண்புகளுக்கு தானே. அமானத், பத்தானத், சிதிக், தப்லீக். அதுல அதே மாதிரி பண்புகள் ஒன்றுதான் இஸ்மத் என்ற ஒரு பண்பு. சரியா? பாதுகாக்கப்பட்ட நிலை, பாவம் செய்வதிலிருந்து பாதுகாக்கப்பட்ட நிலையை அது குறிக்கும் என்றதை நாங்க பார்க்கணும். ரைட். இப்ப நாங்க ஓகே, அந்த கேள்விக்கான பதில் சரி. மூணாவதுக்கு வருவோம். சரி, மூணாவது அல் குர்ஆனில் தௌஹீதை வலியுறுத்தும் விதத்தில் இடம்பெற்றுள்ள சூரா. சரியா? சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் நாஸ். இதுக்கு சொல்லுவாங்க சூரத்து தௌஹீத் என்றே சொல்லுவாங்க. எதாவது குல் ஹுவல்லாஹு அஹத். சரியா? அது போட்டுக்கொள்ளுங்க. குர்ஆன்ல 1/3 சமம். சரியா? அல் குர்ஆன்ல 1/3 சமமான சூறாவாகவும் அந்த சூறாவை சொல்லுவாங்க. சூரத்துல் இஹ்லாஸ். சரியா? அல்லாஹ் தௌஹீத பத்தி, அல்லாஹ்வை பத்தி தெளிவா விளங்கப்படுத்துற ஒரு சூறா. சூரத்து தௌஹீதுன்னு, சூரத்துல் இஹ்லாஸ்னு அதுக்கு சொல்லுவாங்க. சரியா? ரைட். அப்ப குர்ஆன்ல தௌஹீதை வலியுறுத்தும் விதத்தில் இடம்பெற்றுள்ள சூறா சூரத்துல் இஹ்லாஸ். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க போல. சரியா? ரைட். அடுத்த கேள்விக்கு போறோம். நபிசல் அவர்கள் தொடர்பான பிழையான கூற்று. சரியா? இதுல கொஞ்சம் அவதானிங்க. நான் விட கொடுத்திருக்கிறேன். அவர்கள் மனித ஜின் வர்க்கம் ரெண்டிற்கும் பொதுவானவராக அனுப்பப்பட்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனித வர்க்கத்துக்கும் நபியாக வந்தாங்க, ஜின்களுக்கும் நபியாக வந்தாங்க. சரியா? அது சரி. ரெண்டாவது, நபியாகவும் ரசூலாகவும் அனுப்பப்பட்டார். ஓகே, உங்களுக்கு தெரியும் முகமது நபி அவங்க நபியாகவும் மீந்தாங்க, ரசூலாகவும் மீந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியாகவும் மீந்தாங்க, ரசூலாகவும் மீந்தாங்க. சரியா? உலுல் அசம்களில் ஒருவர். ரைட். உங்களுக்கு விளங்கணும். உலுல் அசம்கள் சொல்றது திட உறுதி பூண்டவர்கள், திட உள்ளம் கொண்டவர்கள், நிறைய சோதிக்கப்பட்டாங்க. சரியா? இதுல 5 பேர் இருக்கிறாங்க. முஹம்மத், மூசா, இப்ராஹிம், ஈசா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. முஹம்மத், மூசா, இப்ராஹிம், ஈசா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ரைட். உங்களுக்கு இதுக்கு நான் ஒரு ஷார்ட் கட் ஒன்று சொல்லி தரேன். சரியா? லேசா. உலுல் அசும்கள் 5 பேர். சரியா? உலுல் அசும்கள். சரியா? உலுல் அசும்கள் சொல்றது திட உள்ளம் கொண்டவர்கள், நிறைய சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சரியா? திட உள்ளம். சரியா? திட உள்ளம் கொண்டவர்கள் சொல்லுவாங்க. 5 பேர் இருக்கிறாங்க. சரியா? இதுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மூணா, மூவண்ணா, ஈனா, ஈயண்ணா, நூவண்ணா. ரைட். இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 5 தம்பி வரும். ஷார்ட்கட் மெத்தட். மூணா மூவண்ணா, ஈனா ஈயண்ணா, நூவண்ணா. முகமது நபி, மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம். சரியா? மூணா மூவண்ணா, ஈனா ஈயண்ணா, நூவண்ணா வரும். முகமது, மூசா, இப்ராஹிம், ஈசா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லுவோம். சரியா? உலுல் அஸ்ம்கள் கவனமா பார்த்துக்கிடுங்க. இது மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ரைட். ஓகே, அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நாங்க பாடத்துக்கு வரும். ரைட். அப்ப இது ஓகே தானே? இதுல பார்ப்போம். நபிசல் அவர்கள் தொடர்பான பிழையான கூற்று, மதீனாவில் இருந்து மக்காவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். இது பிள்ளை. ஏன்னு சொன்னா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மக்காவில் இருந்து தான் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனது. ஒரு நாள் மதீனாவில இருந்து மக்காவுக்கு ஹிஜ்ரத் வரல. சரியா? அப்ப இது பிழை தானே. ஃபர்ஸ்ட்டுக்கு நபி அவங்க வாழ்ந்த ஊர் மதீனா, மக்கா தானே. சரியா? மக்காவில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? 13 வருஷம் தௌவா செஞ்சாங்க. 53 வருஷம் வாழ்ந்தாங்க. சரியா? 13 வருஷம் தௌவா செஞ்சாங்க 40 வயசுல இருந்து. மதீனாவுல அப்ப 53 வருஷம் மக்கால வாழ்ந்தாங்க. சரியா? அதே போல 10 வருஷம் மதீனால வாழ்ந்தாங்க. அப்ப இது விட அப்ப பிரியாணி தானே கேட்டீங்களாங்க. ஓகே, அப்ப சரிதானது. ரைட். நபியா உலுல் அஸ்ம்கள் ஒருவர். சரிதானமா? இது ஓகே, இது கிளியர். கவனமா பார்த்துக்கணும். ரைட். இப்ப நாங்க போவோம் 5வது கேள்விக்கு போவோம். சரியா? பிரதான நம்பிக்கைகளை அகீதா துறை அறிஞர்கள் 4 பிரிவுகளாக பிரிச்சுக்கிறாங்க. அவற்றுள் சட உலகுக்கும் புலன்களுக்கும் அப்பாற்பட்ட மலக்கு, ஜின், ஷைத்தான், ரூஹ், இதுகளை பத்தி பேசுறது என்ன வரும்? ரூஹானியத்துக்குள்ள வரும். ரைட். இதை கொஞ்சம் பார்த்துக்கணும் போல. இது உங்களுக்கு அடிக்கடி வாரது தெரியுதானே. இது இலாஹியா. சரியா? இலாஹியாத் என்று சொல்றது அல்லாஹு தாலாவோடு தொடர்பானது அல்லது கலாக்கதிரோடு தொடர்பான பகுதி. சரியா? இலாஹியாத்துக்குள்ள அல்லாஹுடைய விடயம், கலாக்கதிருடைய விடயம் வரும். சம்இயாத்துனா மறுமையோடு தொடர்பானது. சரியா? மறுமை நாளோடு தொடர்பானது, சொர்க்கம், நரகம் எல்லாம் வரும்.
சம்இயா. சரியா? சிராத், மீசான் எல்லாம் வரும். நுபுவத்துனா நபித்துவம். அப்ப இங்க நபிமார்கள் அல்லது ரசூல்மார்கள் அவங்களோட முஜிசா எல்லாம் வரும். நுபுவத்துக்குள்ள நபிமார்கள், ரசூல்மார்கள், முஜிசா. ரூஹானியாத்துக்குள்ள தான் மலக்கு, ஜின், ரூஹ். இதுல இது வந்துட்டு அடுத்த முறை இதுலயே உங்களுக்கு கேட்டு வரலாம். இலாஹியாத்துக்குள் அடங்குற 2 விடயங்களை தருக. அல்லாஹ், கலா, கதர். சம்இயாத்தில் அடங்குற 2 விடயங்களை தருக. மறுமை நாள், சொர்க்கம், நரகம். சரியா? நுபுவாத் நபித்துவத்தில் அடங்குற 2 விடயங்களை தருக. நபிமார்கள், ரசூல்மார்கள், முஜிசா வரும். ரூஹானியாத்துக்குள்ள வர்றது இப்ப நாங்க பார்த்துட்டோம். மலக்கு, ஜின், ரூஹ்னு எங்களுக்கு சொல்லணும். சரியா? இது ஒரு முக்கியமான தலைப்பு புலகள். இதுல அடிக்கடி கேள்வி வாரது எம்சிக்யூக்கு வரலாம். செகண்ட் பார்ட்ல உங்களுக்கு முதல் 10 கேள்விக்குள்ள வரலாம். ஆகவே இதுல இருக்கிற நாளையும் மறந்துடாதீங்க. இதுக்குள்ள அடிக்கடி மாறி மாறி கேள்வி வாரது. சரியா? ஆகவே இதை கொஞ்சம் ஸ்டார் மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுல என்ன வந்தாலும் நான் செய்வேன். சரியாமா? ரைட். இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போறோம். ஓகே, பாருங்க, நிறைய பார்க்க வேண்டியது. அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹ்மஹுல்லா அவர்கள் பின்வரும் எந்த சிந்தனை பிரிவை சேர்ந்தவர்கள்? சரியா? இதுல குழு போட்டிக்கிறாங்க. சரியா? இதுல வந்து முகத்தசிலா, முர்ஜியா, ஜபரியா, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அபுல் ஹசன் அல் அஷ்அரி வந்து தூய்மையான அக்கீதாவை பின்பற்றார். சரியா? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவை சேர்ந்தவர். சரியா? முகத்தசிலா இயக்கத்தை உருவாக்கின யாரு? வாசில் பின் அத்தா. அவர் வந்து முத்தசிலா. சரியா? அப்ப இவங்க 3 பேருமே வந்து என்ன வரும்? இவங்க 3 பேரும் வந்து அதாவது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துக்கு எதிரான ஆட்கள் நாங்க இங்க பார்க்கிறோம். சரியா? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துக்கு எதிரான ஆட்கள் இவங்க சார்பானாக்கள். சார்பானாக்களுக்கு அபுல் ஹசன் அல் அஷ்ஹரி, அபு மன்சூர் அல் மாத்துருதி, அபு ஜாஃபர் அத் தஹாவின்னு 3 பேர் இருக்கிறாங்க. நீங்க எழுதி கொள்ளுங்க. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை பின்பற்றுகின்ற, தூய்மையான அகீதாவை பின்பற்றுகின்ற, அகீதாவுக்கு பங்களிப்பு செய்த இமாம்கள். சரியா? இமாம் தஹாவி, இமாம் மாத்துருதி, இமாம் அஷ்அரி 3 பேர் இருக்கிறாங்க. படிச்சுப்பீங்க நீங்க. சரியா? ரைட். ஓகே, இதை கொஞ்சம் மார்க் பண்ணி கொள்ளுங்க. ரைட். அடுத்தது நாங்க பார்ப்போம் 7வது கேள்வி. 7வது கேள்வியை பாருங்க புலகள். வேதங்கள் அருளப்படுவதற்கு முன்னர் பல நபிமார்களுக்கு அருளப்பட்ட சுஹுஃபுகள். சுஹுஃபுன்னா என்ன? வேத கட்டளைகள். எண்ணிக்கை 119 இல்லையா? 110. இவற்றுள் சுஹுஃபுகள் வழங்கப்பட்டதாக குர்ஆன் 2 நபிமார்களை மட்டுமே குறிப்பிடும். குர்ஆன்ல வந்த வேதங்கள் கொடுக்கப்பட்ட, வேத கட்டளைகள் கொடுக்கப்பட்ட நபிமார்கள் யாருன்னு கேட்டுக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான கேள்வி ஒன்றும். இப்ராஹிம் அலை, மூசா அலி. சரியா? வேறைய ஆட்களுக்கு வேத கட்டளைகள் வழங்கப்பட்டதாக, சுஹுஃபுகள் வழங்கப்பட்டதாக குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இருக்குது. ஷீது அலை இஸ்லாம் அவங்களுக்கு தான் 50 சுஹுஃபுகள். இத்ரீஸ் அலை இஸ்லாம் அவங்களுக்கு 30 சுஹுஃபுகள். இப்ராஹிம் அலை இஸ்லாம், மூசா அலை இஸ்லாம், ஆதம் அலை இஸ்லாத்துக்கு 10 10 10 சுஹுஃப். சரியா? அது கொஞ்சம் மறக்க வேண்டாம், சொல்லி தரேன், மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த 110 சுஹுஃபுகளும் நிறைய பேருக்கு தெரியும். 110 சுஹுஃபுகள்ல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 30 வரும். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 30 வரும். சரியா? அதே போல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 30 வரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சரியா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 10 10 சுஹுஃபுகள் வழங்கப்படும். சரியா? 10 10 சுஹுஃபுகள் வழங்கப்படும். அதை நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இதுல பார்த்தா விளங்குமா உங்களுக்கு? ஷீத் அலை இஸ்லாம் அவங்களுக்கு 50 சுஹுஃப். சரியா? அப்ப ஷீத் அலை இஸ்லாம் அவங்க 50, இத்ரீஸ் அலை இஸ்லாம் அவங்க 30, இப்ராஹிம் அலை இஸ்லாம், ஆதம் அலை இஸ்லாம், அதே போல மூசா அலை இஸ்லாம் 10 10 10. சுஹுஃபுகள் தான் வேத கட்டளைகள். குத்துபுன்னு சொன்னா வேதம், குத்துபுன்னு சொன்னா வேதம், சுஹுஃபுன்னு சொன்னா வேத கட்டளை. சரியா? சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போவேன். நீங்க என்ன செய்யுங்கன்னா போற ரெக்கார்டிங்க சரி பார்த்துக்கிடுங்க. ஓகே, ரைட். இப்போ நாங்க வருவோம். சரியா? வருவோம். இத்ரீஸ் அலை அவர்களே நெசவு தொழிலை அறிமுகம் செய்ததாக கூறும் இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர். இந்த மாதிரியான கேள்விகள் தாமா கொஞ்சம் சிக்கலான கேள்வி. உங்களோட புக்ல கொஞ்சம் நீங்க எங்கேயாவது இது சம்பந்தமா எங்கேயாவது நோட்ஸ் நீக்கும். சரியா? அதை தேடி எடுக்கும். சரியா? அப்ப உங்களோட புக்ல இருக்குது இந்த சம்பவம் நீக்குதா? அப்ப இத்ரீஸ் அலை இஸ்லாம், அப்ப இது வந்து சொன்னது வந்து இப்னு ஹல்தூன். இந்த விட போட்டிக்கு உங்களுக்கு விளங்குது இல்லையா? 2வது இப்னு ஹல்தூன் நீக்குதானே? இப்னு ஹல்தூனுக்கு அடிச்சு கொள்ளுங்க.
சரியா? இப்னு ஹல்தூன் தான் அதுக்கு வரும் 8வது. உங்களோட இதுல வந்து 3வது வீடு நம்பர் 3வது இங்க வந்திருக்குது. சரியா? இப்னு ஹல்தூன் தான் வரும். சரியா? ரைட். அடுத்தது கிறிஸ்துவுக்கு பின் 1864 உயர் நீதிமன்ற வழக்கறிஞராக பதவி உயர்வு பெற்று பின்னர் கண்டி மாநகர சபையின் நீதிமன்ற நீதிபதியாக கடமையாற்றியவர். ரைட். இதுக்கு இவரை நாங்க சொல்லும் விட வந்து முகமது காசிம் சித்திலிபி. முகமது காசிம் சித்திலிபி. சித்திலிபி தான் இது குறிக்கும். சரியா? இது புக்ல இருக்குது. உங்களுக்கு டிபி ஜாயாவும் சித்திலிபியோட வரலாறையும் வாசிக்கொள்ளுங்க. அதுல இது எப்படியும் கேள்வி வரும். சரியா? அந்த தகவல்கள் கொஞ்சம் தெரியும். இந்த கஷ்டமான நுணுக்கமான இது வந்த கேள்வி. போன வருஷம் வந்த கேள்வி. அப்ப இதுக்கு ஒத்த வேறு கேள்விகளை நீங்க ரெடி ஆகணும். சரியா? அவன் இது எனக்கு தெரியாது சொல்லலாம். கொஞ்சம் தேடி தேடி நுணுக்கமா எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் பார்த்துக்கணும். ரைட். அடுத்தது இது வந்து ஒரு என்ன சொல்றது 2 கொலமா போட்டுக்கிறாங்க. இதுல கொஞ்சம் பார்ப்போம். அபூபக்கர் அலி, உமர் அலி, உஸ்மான் அலி, அலி அலி. இதுல உள்ள பகுதியை பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? இதுல வந்து பாருங்க கடற்படை உருவாக்கம். சரியா? கடற்படை உருவாக்கம் வந்து உஸ்மான் மறந்துடுவாங்க. சரியா? கடற்படை உஸ்மான் அலி அவங்களை பத்தி வந்தா கடற்படை உருவாக்கம் உஸ்மான் அலி. பிரபல இலக்கண மேதை அபுல் அஸ்வத் துவலி அவர்களின் மூலம் குர்ஆன் எழுத்துக்களுக்கு உயிர் குறிகளை இட்டது வந்து அலீர் அலி. சரியா? ரைட். ஜகாத் வழங்க மருத்துவருக்கு எதிராக போரிட்டாக்கள் வந்து அபூபக்கர் அலி. சரியா? ஹிஜ்ரி கேலண்டர் அறிமுகப்படுத்தினது வந்து உமர் அலி. உமர் அலியை மறந்துடுவானா? ஹிஜ்ரி கேலண்டர் அறிமுகப்படுத்தினது மஜ்லிஸ் ஷூராவை அறிமுகப்படுத்தினது எல்லாம் உமர் அலி. சரியா? அப்ப இதுல நாங்க ஃபுல்லா பார்த்தா விட வந்து சிடிஏபி தான் வரும். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அபூபக்கர் அலி அவங்க வந்து சி என்னது ஜக்காத் வழங்க மருத்துவருக்கு எதிராக போரிட்டாங்க. உமர் அலி அவங்க வந்து டி என்ன வரும் ஹிஜ்ரி கேலண்டர் அறிமுகம். உஸ்மான் அலி அவங்க கடற்படை உருவாக்கம். மறந்துடவானா? கடற்படை உருவாக்கம். அலி அலி அவர்கள் வந்து குர்ஆனுக்கு உயிர் குறிகளை இட்டாங்க என்று வரும். சரியா? இதோ மறக்காம ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். இது வேற அமைப்புல உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். இப்படி வராட்டியும் இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இவங்களோட சேவைகள் கேட்டவங்களுக்கு வரும். கலிஃபாக்களோட சேவைகள் அடிக்கடி வாரே போன முறை செகண்ட் பார்ட்ல அபூபக்கர் அலி அவங்களோட சேவை வந்துச்சு. இந்த முறை உஸ்மான் அலியோ உமர் அலியோ உங்களுக்கு வரலாம். சரியா? ரைட். ஓகே. அப்ப அடுத்தது 11வது இஜ்திஹாத் என்பது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இஜ்திஹாத் என்பது என்னது? இஸ்லாமிய அறிஞர்களின் ஏகோபித்த முடிவு. பிழை. இஸ்லாமிய அறிஞர்கள ஏகோபித்த முடிவு என்று சொல்றதுமா இஜ்மாவை குறிக்கும். சரியா? எல்லோரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு. எல்லாரும் சேர்ந்து எடுத்தா அது இஜ்மா. ஜமாத் இஜ்மா ஞாபகம் வச்சுக்கணும். சரிதா? உலமாக்களின் ஆலோசனை வராது. இஸ்லாமிய சட்டத்துறை நிறுவனங்கள் வராது. பிரச்சனை ஒன்றுக்கு தீர்வை பெற்றுக் கொள்வதற்காக எடுக்கப்படும் முயற்சி. ஒரு ஆள், ஒரு முஜித்தஹித், ஒரு சட்டத்துறை அறிஞர் புதிய ஒரு பிரச்சனைக்கு தீர்வு எடுக்கிறத நாங்க இஜ்திஹாத்னு சொல்லுவோம். இஜ்மாண்டா என்ன? புதிய ஒரு பிரச்சனைக்கு எல்லா அறிஞர்களும் சேர்ந்து எடுத்தா இஜ்மா. ஒரு ஆள் எடுத்தா இஜ்திஹாத். ஆக்களுக்கு குழம்புறது இது கவனமா பார்த்துக்கிடுங்க. எல்லா அறிஞர்களும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தா அது இஜ்திஹாத். அந்த இஜ்மா. ஒரே ஒரு ஆள் எடுத்தா இஜ்திஹாத். சரியா? பிரச்சனை ஒன்றுக்கு தீர்வு பெற்றுக் கொள்வதற்காக எடுக்கப்படும் முயற்சி வந்து இஜ்திஹாத். இஸ்லாமிய அறிஞரின் ஏகோபித்த முடிவு வந்து இஜ்மா. அந்த ஞாபகம் வச்சுக்கொள்ளும். சரியா? ரைட். இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போறோம். நபி அவர்களிடம் தன்னை பதவியில் அமர்த்துமாறு கேட்ட போது நீங்கள் பலவீனமானவர், பதவி அமானிதம், தகுதியான அதை பெற்று அதன் கடமைகளை செய்தால் அன்றி மறுமையில் அது கவலையையும் கை சேதத்தையும் தரும் என்று நபி சொன்னாங்க. அந்த சஹாபி யாருன்னா அபூதர் ஹிஃபாரி. மறந்துடவானா? எழுத்த பார்த்துக்கோங்க. அபூதர் ஹிஃபாரி அலி தான் பேசி கேட்கிறாங்க, எனக்கும் ஒரு பதவி தாங்க. அப்ப நபி அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு செய்யலா, நீங்க மறுமையில் அல்லாட்ட மாட்ட வேண்டி வரும், அவன் அதை பொறுப்பெடுக்கவானான்னு சொன்னாங்க. அபூதர் ஹிஃபாரி. சரியா? ரைட். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது, என்னுடைய உம்மத்தில் பொய்யர்கள் தோன்றுவார்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் நாம் நபி என வாதிடுவார்கள், ஆயினும் நானே நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவர் என்று சொன்னாங்க. சரியா? இதுல எனது உம்மத்தில் கீறு பொய்யர்கள் தோன்றுவார்கள் வருது. இந்த ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த பொய்யர்களோட எண்ணிக்கை 30. சரியா? எனது உம்மத்தில் 30 பொய்யர்கள் தோன்றுவார்கள். ஆன்சரை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். அதை மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அடுத்தது, ஒரு கதிரில் இருந்து இன்னொரு கதிருக்கு நாம் செல்கிறோம் என்று கூறிய சஹாபி. கலா கதிர் சம்பந்தமான விஷயம் இல்லையா? ஒரு கதிரிலிருந்து உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம் வந்து
ஒரு உமர் அலி அவங்க போறாங்க ஒரு இடத்துக்கு, அங்க தொற்று நோய் இருப்பதாக கேள்விப்படுது. ஒரு அந்த இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகல தான் இந்த வசனத்தை சொல்றாங்க. அல்லாட கதிரை நீங்க மாத்துறீங்களான்னு சொன்னபோது இல்ல, ஒரு கதிரில் இருந்து இன்னொரு கதிருக்கு செல்றோம் என்று சொன்னாங்க. உமர் அலி அவங்களோட கருத்து. ஆகவே தொற்று நோய் இருக்குன்னு தெரிஞ்சு தெரிஞ்சு நாங்க அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? கலா கதிரில் எழுதிக்கிறது தான் கிடைக்கும் என்று அங்க போயிட்டு அந்த நோயை நாங்க ஏற்றுக்கொண்டு பரப்புறது அல்ல. அது பிள்ளை. அப்ப ஒரு கதிரில் இருந்து இன்னொரு கதிருக்கு செல்கிறோம் என்று சொன்னவர் யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சரியாமா? ரைட். அடுத்தது ஹஜ்ஜில் நிறைவேற்றப்பட வேண்டியதும் உம்ராவில் உள்ளடக்கப்படாதுமான ஒரு ஃபர்லு. சரியா? ஹஜ்ஜில மட்டும் செய்யப்பட்டது. உம்ரால் அது இல்லை. இஹ்ராம் அணிதல் உம்ரால் இருக்குது. தலைமுடி கலைதல் உம்ரால் இருக்குது. சஇ செய்தல். சஇ செய்தல் என்ன பிள்ளைகள்? தொங்கோட்டம் ஓடுதல். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சஇயுன்னு சொல்லுவாங்க. சரியா? சஇயுன்னு சொல்றது சஃபா மர்வாக்கு இடையில தொங்கோட்டம் ஓடும். இந்த சஇயு என்று சொல்றதுக்கு நீங்க போட்டுக்கொள்ளுங்க. தொங்கோட்டம் ஓடுதல். தொங்கோட்டம் ஓடுதல். இதே மாதிரி இன்னொன்று நீக்குது ஹல்க்னு சொல்லுவாங்க. ஹல்க் முடி நீக்குதலுக்கு சொல்லுவாங்க. சரியா? இந்த தலைமுடி களைதலுக்கு ஹல்க்னு சொல்லுவாங்க. அரஃபாவில் தரிக்கிறதுக்கு சொல்லுவாங்க வுகூஃப்னு சொல்லுவாங்க. சரியா? வுகூஃபு அரஃபா. வுகூஃபு அரஃபா. சரியா? அரஃபாவில் தங்குதல். அரஃபாவில் தங்குதலுக்கு சொல்லுவாங்க வுகூஃபு அரஃபா. தலைமுடி களைதலுக்கு சொல்லுவாங்க ஹல்க்கு. சஇ செய்தல்னா தொங்கோட்டம் ஓடுதல். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க புலகள். தொங்கோட்டம் ஓடுதல இது குறிக்கும். சரியா? ரைட். ஓகே. அடுத்து நாங்க வருவோம். புகாரி கிரந்தத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள ஹதீஸ் எண்ணிக்கை. சரியா? சஹீஹுல் புகாரி 72 75 என்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். சரியா? சஹீஹுல் புகாரி. ரைட். சஹீஹுல் முஸ்லிம்ல 4000, 43 41 நசாயி, 4800 இப்னு மாஜா, அபூதாவுத், திர்மிதி. மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? திருப்பி சொல்றேன் பாத்துக்கோங்க. ரைட். இது புகாரி. சரி, இது புகாரி. 4000 சஹீஹுல் முஸ்லிம். சரியா? 43 41 நசாயி, சுனன் நசாயி. சரியா? 4800 அபூதாவுத். சரியா? அபூதாவுத். அதே போல இன்னொன்னு இருக்குது திர்மிதி. இந்த ரெண்டுமே வரும். சரியா? அபூதாவுத் திர்மிதி வரும். சரியா? அபூதாவுத் திர்மிதி என்ற கருத்து வரும். இப்னு மாஜா. சரியா? இதுல 4000க்கு வரும் முஸ்லிமும் இப்னு மாஜா ரெண்டு இருக்குது. சரியா? இப்னு மாஜான்னு ஒண்ணு இருக்குது. சரியா? இப்னு மாஜா பாத்துக்கணுங்க. 4000 எண்ணிக்கையில 2 ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்குது. இப்னு மாஜா ஒண்ணு, முஸ்லிம் ஒண்ணு. 43 41 நசாயி. சரியா? ரைட். திர்மிதியும் அபூதாவுத் 4800. 72 75 ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சஹீஹுல் புகாரி. சரியா? இதுதான் ஆகக்கூட 72 75 சஹீஹுல் புகாரி என்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ரைட். 10 மார்க் எழுதி கொள்ளுங்க. இது 4000 இப்னு மாஜா முஸ்லிம், 43 41 4341 நசாயி, 4800 அபூதாவுத் திர்மிதி, 7275 புகாரி, சஹீஹுல் புகாரி. சரியா? ரைட். இதை கவனமா பார்த்துக்கிடுங்க. ஷார்ட் அப்படியே மைண்ட்ல எடுத்துக்கணும். சரியா? ரைட். அப்ப நாங்க அடுத்தக்கு போகிறோம். அலி அவர்களை கொலை செய்தவர் அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம். சரியா? ரைட். இதை பார்த்துக்கொள்ளுங்க. அபு லுலு ஆ நூராலிக்காரு அவர் உமரை கொண்டவர். மார்க் பண்ணிக்கணும். சரியா? அபு லுலு ஆ அல் ஃபைரூசின்னு வரும். அபு லுலு ஆ அல் ஃபைரூசின்னு வரும். இது யாரை கொண்டது? உமர் அலி அவங்கள கொலை செஞ்சது. உமர் அலி அவங்கள கொலை செஞ்சது. சரியா? உபைபுனு சலூல், அப்துல்லா இப்னு உபைபுனு சலூல் என்று சொல்றவன் நபியாவோட காலத்துல வாழ்ந்த ஒரு நயவஞ்சகர், ஒரு முனாஃபிக். சரியா? ஒரு முனாஃபிக். நபியாவோட காலத்துல வாழ்ந்த ஒரு முனாஃபிக். அபூஜஹலும் ஒரு இது. சரியா? ரைட். அப்ப அதே நேரம் உஸ்மான் அலியின கொலைக்கு காரணமாக இருந்தவன் அப்துல்லா இப்னு சஃபா. சரியா? மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அப்துல்லா இப்னு சஃபா. சரியா? இவர் யாரு? உஸ்மான் அலி அவங்க இவன் போய் நேரடியா கொல்லல, ஆக்கள் அனுப்பி, கிளர்ச்சியாளர்கள் அனுப்பி உஸ்மான் அலி அவங்களோட வீட்டுக்குள்ள பாஞ்சி கொண்டு போட்டாங்க. சரியா? அப்துல்லா இப்னு சஃபா உஸ்மான் அலி அவங்களோட கொலைக்கு காரணமாக இருந்தவர். இப்ப 3 பேருக்கும் தெரியும். அலி அலிய கொலை செஞ்சவன் இப்னு முல்ஜிம். உங்களுக்கு ஏபிசிடி போட்டு வரும்.
சரியா? ஏபிசிடி போட்டு இங்காலயம் மங்காலயம் போட்டு இணைக்கிறதுக்கு வருமா? ரைட். ஓகே. அப்ப அபு லூலு அல் ஃபைரூசி வந்து உமர் அலியை கொலை செஞ்சது. அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜி வந்து யாரு அலி அலியை கொலை செஞ்சது. அதே போல அப்துல்லா இப்னு சஃபா வந்து உஸ்மான் அலியை கொலை செஞ்சது. அதே போல அவ்வளவுதான். உபை இப்னு சலூல் வந்து முனாஃபிக், ஒரு நயவஞ்சகர். நபி அவங்கள நஞ்சூட்டி கொலை செய்ய திட்டம் தீட்டியவன், ஆனா கொல்ல கிடைக்கல. சரியா? ரைட். இது கொஞ்சம் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க புலகர். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் ஸ்பீடா போனா தான் முடிக்கலாம். ரைட். அடுத்தது நாங்க அடுத்தது போகிறோம். சரியா? வுது செய்ய பயன்படுத்தப்பட்ட படாத நீர் உள்ள எடுக்கலாம். சும்மா யோசிச்சாலே வரும். கடல் தண்ணி, ஆற்று நீர், குளத்து நீர், ஓகே. இளநீர், இளநீர், பன்னீர், தேநீர், சரியா? அதுகளை நாங்க உருவ எடுக்கிறது இல்லை. அதுதான் ஆன்சர். இது லேசு, டக்குன்னு அடிச்சிடலாம். ரைட். அடுத்தது முஃமின்களில் சிறந்தவர் நட்குணே முடியவரே. இது என்ன? நபிமொழி, ஹதீஸ் இல்லையா? உங்களோட மூமீன்கள சிறந்தவர் நட்குணம் உள்ளவர் என்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸா. ஓகே, அதுவும் கஷ்டம் இல்லை, மார்க் பண்ணிக்கொள்ளும். ரைட். அடுத்தது எகிப்தில் யாருடைய ஆட்சி காலத்தில் ஷாஃபி மதுஹப் அரச மதுஹபாக மாற்றப்பட்டுச்சு? அப்ப சுல்தான் சலாஹுத்தீன் வரும். உங்களோட புக்ல தான் 4 இமாம்கள் பற்றிய வரலாறுல வருவது. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எகிப்துல ஷாஃபி மதுஹப் சுல்தான் சலாஹுத்தீன் என்பதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளும். சரியா? மறந்துடவானா, இது போன முறை எக்ஸாமுக்கு வந்த கொஸ்டின்ஸ். அடுத்தது திருமணம் செய்ய சக்தியற்ற இளைஞர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள செய்ய வேண்டிய அமல். நபி அவங்க என்ன சொன்னாங்க? நோம்பு நோட்டுக் கொள்ளும் இல்லையா? திருமணம் முடிக்க வசதி இல்லாதவர்கள் நோம்பு நோட்டுக் கொள்ளவும் சொல்லி வாலிபர்களுக்கு ஒரு அட்வைஸ் ஒன்று பண்றாங்க. சரியா? தர்மம் செய்தல், உம்ரா செய்தல், சலாத்தை பரப்புதல் வராது. நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள், அது உங்களை பாதுகாக்கும். நோன்பு ஒரு கேடயம் என்று சொன்னாங்க. 22வது கியாஸ் என்ற துணை மூலாதாரத்தின் ருக்கூன்கள். சரியா? 4 உங்களுக்கு தெரியும். அர்கானுல் கியாஸ் என்று சொல்லுவோம். சரியா? அர்கானுல் கியாஸ் சொல்லி கியாஸ் காரணத்துக்கு ஒன்று சொல்லுவாங்க அஸ்ல் என்று சொல்லுவாங்க, அடுத்தது சொல்லுவாங்க பருப் ஒன்று சொல்லுவாங்க, அடுத்தது சொல்லுவாங்க இல்லத்துண்டு, அடுத்தது சொல்லுவாங்க ஹுக்கும் என்று சொல்லுவாங்க. சரியா? அஸ்ல், பரு, இல்லத், ஹுக்கும் இல்லையா? உதாரணம் என்ன? உதாரணம் ஒன்று சொல்றேன் பார்த்துக்கோங்க. மதுல போதை ஈக்கிறதால அது ஹராம் போல கஞ்சாலை போதை ஈக்கிறதால அது ஹராம். அசல் என்ன? மது, ஒரிஜின். ஒரிஜின் தான், அதை வச்சு தானே நாங்க தீர்ப்பெடுக்க போறோம். அசல் தமிழ்ல அசல். பருவ என்ன? புதியது. இந்த பானாவை பூனாவை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, புதிய பிரச்சனை. சரியா? பானாவை பூனாவை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, புதிய பிரச்சனை. அப்ப என்ன? இங்க நீங்க கஞ்சாவை போடுவீங்க. சரியா? இல்லத்துன்றது காரணி, போதை. சரியா? இதுல பாத்துக்கொள்ளுங்க, 2 இல்லைன்னா வந்திக்குது. கஞ்சாடையும் மதுடையும் ஒரு காரணி ஒண்ணு ஆயிக்கணும். சரியா? கஞ்சாலையும் போதைக்குது, மதுலையும் போதைக்குது. ஹுக்குமுண்டா தீர்வு, ஹராம். ஹுக்குமுண்டா ஹராம். உங்களுக்கு சில நேரங்கள்ல அர்கானுல் கியாஸை குறிப்பிட்டு உதாரணத்துடன் விளக்குகின்ற 5 மார்க்ஸுக்கு வரலாம். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அர்கானுல் கியாஸ் 4 அம்சங்களை கொண்டிருக்கும். அஸ்ல், ஃபர்உ, இல்லத், ஹுக்கும் என்பதே அவையாகும். அசல் என்பது பழைய பிரச்சினை, மூல பிரச்சினை, தீர்வு உள்ள பிரச்சினை. குர்ஆன்ல அதுக்கு தீர்வு இருக்கும், ஹதீஸ்ல அதுக்கு தீர்வு இருக்கும். உதாரணமா மது ஹராம். ஃபர்உ என்றது புதிய பிரச்சனை. சரியா? எதுக்கு தீர்வு தேவையோ அதை நாங்க ஃபர்உன்னு சொல்லுவோம். உதாரணமா கஞ்சா அல்லது ஹெரோயின் அல்லது ஐஸ் என்று சொல்லிடுவோம். இல்லத்துண்டா காரணி. சரியா? அதாவது என்ன காரணத்துக்காக அந்த சட்டம் வந்ததோ அந்த காரணி. இல்ல அசுலையும் ஃபருலையும் சேமா ஒன்றாக இருக்கும். போதை. ஹுக்கும் என்றது தீர்ப்பு. அஸ்லுக்கும் ஃபருக்குமான ஹுக்கும் வந்து ஒன்று தான், அது ஹராம். இதைத்தான் சொல்றது கியாஸ்ல ருக்கூன்கள், தூண்கள். இந்த தூண் இல்லாம கியாஸ் காண இல்லை. அசுல், ஃபர்உ, இல்ல, ஹுக்கும் படிச்சுப்பீங்க. ரைட். ஒரு பாப்பம் இல்லாட்டி வாங்க. சரியா? அப்ப 4 தூண். சரி, கியாஸுக்கு மட்டும்தான் அந்த 4 தூண் வரும். சரியா புலகள்? ரைட். அடுத்தது நாங்க நஃப்சுல் அம்மாரா பிஸ்ஸு. சரியா? நஃப்சுல் அம்மாரா யாரும் செக் பண்ண வேணா, ஹாய் பி எல்லாம் போட வேணா. பாடத்தாவதா நீங்க. சரியா? பாடத்தாவதா நீங்க அங்க இங்கெல்லாம் மெசேஜ் போட்டுக்கொண்டு செக் பண்ணிக்கொண்டு இங்க வேணாம். ரைட். நஃப்சுல் அம்மாரா பிஸ்ஸு. சரியா? இந்த ஜூம் கிளாஸ்ல புள்ளைகள் ஈக்கிற நேரமே பேரண்ட்ஸ் பக்கத்துல இருக்கலாம்.
கொஞ்சம் அவதானிச்சு கொள்ளுங்க. உங்களோட பிள்ளைகள் படிக்குதா இல்லாட்டி விளையாடுதான். சரியா? ரைட். கொஞ்சம் அவதானிங்க. சில புள்ளைகள் படிக்குது, ஆர்வம் ஆசையா இருக்குது. சில புள்ளைகள் போனை நோண்டிக்கொண்டு விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. இது ரெக்கார்டிங்ல போகுது இது. சரியா? கீழே செக் பண்றதெல்லாம் வருவது. கடைசி நேரத்திலேயே நீங்க விளையாடினீங்கன்னா வாழ்க்கை முடிச்சு. ரைட். நஃப்சுல் அம்மாரா பிசு என்பதன் கருத்து தீமையை ஏவும் உள்ளம் இல்லையா? நஃப்சுல் லவ்வாமா, நஃப்சுல் அம்மாரா, நஃப்சுல் முத்துமா இன்னான்னு இருக்குது இல்லையா? அப்ப தன்னையே நொந்து கொள்ளும் ஓகே கரெக்ட். இது நஃப்சுல் லவ்வாமா தான் தன்னையே நொந்து கொள்ளும் உள்ளம். சரியா? அதே போல நஃப்சுல் அம்மாரா சரியா? தீமையை தூண்டும் உள்ளம். முத்துமைன்னா திருப்தி அடைந்த உள்ளம். சரியா? அப்ப தீமையை தூண்டுற உள்ளம் அம்மாரா, தன்னையே நொந்து கொள்ளும் உள்ளம் லவ்வாமா, பொருந்தி கொள்ளப்பட்ட இல்லம் முத்துமைன்னா. சரியா? அதை கொஞ்சம் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். அப்ப தன்னையே நொந்து கொள்ளும் உள்ளம் லவ்வாமா. சரியா? நஃப்சுல் லவ்வாமா, அமைதி அடைந்த உள்ளம் முத்தும இன்னா. நஃப்சுல் முத்தும இன்னா. சரியா? முத்தும இன்னா. இந்த மாதிரி உங்களுக்கு தெளிவா போர்டுல போட்டு விளங்கப்படுத்துற வாய்ப்புகள் கிடைக்கிறது மிச்சம் குறைவு. சரியா? அதால சொல்ற விஷயத்த நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. கிளாஸஸ்ல உங்களுக்கு தெரியும், ஜூம் கிளாஸஸ்ல இந்த மாதிரி போட்டு விளங்கப்படுத்துற விதங்கள் குறைவு. உங்களுக்கு அழகா போட்டு விளங்கப்படுத்து. இதை பார்த்தாலே படிச்சுக்கலாம். இந்த நேரத்திலையும் டைம் வேஸ்ட் பண்ணாம படிக்கிறதுக்குள்ள வழியை பாருங்க. இஸ்லாத்துலனா ஒரு எடுக்கணும் இன்ஷா அல்லா இன்னொரு டாக்கட்டோட இருங்க. ரைட். ஓகே. நஃப்சுல் லவ்வாமா, நஃப்சுல் முத்மஇன்னா, நஃப்சுல் அம்மாரா. சரியா புள்ளங்க? ரைட். அடுத்து நாங்க பார்ப்போம். சரியா? நபிசல் அவர்கள் தம் தோழர்களின் பாதுகாப்புக்காக அவர்களை ஹபசாவுக்கு அனுப்பிய போது அவர்களை பாதுகாத்த மன்னர் நஜாஸ். ஹபசா என்று சொல்றது என்ன? அபிசீனியா. ஹபசாவை குறிக்கிற இப்போ அபிசீனியா எத்தியோப்பியான்னு சொல்லுவாங்க. அங்க மன்னர் நஜாசி. இவன் மதம் எது? கிறிஸ்தவ மதம். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? கிறிஸ்தவ மதம். கிறிஸ்தவ மதம். நுபுவத் எத்தனாம் ஆண்டு ஹிஜ்ரத் அனுப்பினாங்க? நுபுவத் 5ஆம் ஆண்டு அனுப்பினாங்க. சரியா? நுபுவத் 5ஆம் ஆண்டு நஜாசி மன்னன்ட்ட ஹபஷாவுக்கு நபி அவங்க கொஞ்சம் பேரை 15 பேரை அனுப்பினாங்க. ரைட். அதுக்கு பிறகு நுபுவத் 7ஆம் ஆண்டு 100 பேர் போறாங்க. சரியா? ரைட். அப்ப இதுல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இவன் ஒரு கிறிஸ்தவ மன்னன். யாரோட தலைமையில் அனுப்பினாங்கன்னா ஜவுஃபர் இப்னு அபி தாலிப். அவர் தான் லீடர் ஆக்கி நபி அனுப்புறாங்க. ஜவுஃபர் இப்னு அபி தாலிபுடைய தலைமையில தான் நஜாசி மன்னன்ட்ட அனுப்புறாங்க. சரியா? முஸ்லிம்கள் மேற்கொண்ட முதலாவது ஹிஜ்ரத் வந்தா ஹபஷாவுக்கு தான் வரும், மதீனாக்கு இல்லை. அதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. முஸ்லிம்கள் மேற்கொண்ட முதலாவது ஹிஜ்ரத் ஹபஷா. சரியா புள்ளக? ரைட். அடுத்தது, பூமியில் மனிதன் அல்லாவின் பிரதிநிதியாக இருந்து நிர்வகிப்பதை குறிப்பது கிலாஃபத். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இதுல 2 சொல்லிக்குது. இந்த நிர்வகித்தல் என்று வந்தா அது கிலாஃபத், வளப்படுத்தல் வந்தா அது இமாரத்தை குறிக்கும். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. நிர்வகித்தல் வந்தா அது கிலாஃபத், வளப்படுத்தல் வந்தா அது இமாரத்தை குறிக்கும். சரியா? ரைட். ஓகே. அடுத்தது போகும். டைம் பேசி கொண்டிருக்குது. ஜாமியுல் குர்ஆன் எனும் பெயரால் அழைக்கப்பட்டவர் உஸ்மான் அலி. ஏன் அவர் குர்ஆனை ஒற்றுமைப்படுத்தியவர், குர்ஆன் மூலம் மக்களை ஒன்றிணைத்தவர். உங்களுக்கு தெரியும், உஸ்மானுடைய ஆட்சி காலத்துல குர்ஆன் ஓதுறதுல மக்கள் பிரச்சனைப்பட்டாங்க. அப்ப இவர் என்ன செய்யறாரு? ஒரிஜின் குர்ஆன் எடுத்து 8 பிரதிகளை எழுதி 8 ஊருக்கு அனுப்புறாங்க காரிகளோடு. எல்லா ஊர்லயும் ஓதப்பட்ட குர்ஆன் ஒன்று சேர்த்து எரிச்சு போட்டாங்க. சரியா? அப்ப எல்லாரையும் குர்ஆன் பக்கம் ஒற்றுமைப்படுத்தினது உஸ்மான் அலி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உஸ்மான் அலிக்கு இன்னொரு பேர் இருக்குது, துன்னூரை, இரு ஒளியை உடையவர். சரியா? உஸ்மான் அலி அவங்களுக்கு துன்னூரை என்று சொல்லி ஒரு பேர் இருக்குது. சரியா? துன்னூரை. சரியா? என்னது? இரு ஒளியை உடையவர். நபி அவங்களோட 2 மகள்மார ஒரு ஆள் மரணிக்க மற்றவரை திருமணம் முடிச்சாங்க. இரு ஒளியை உடையவர் சொல்லுவோம். சரியா? அதுவும் உஸ்மான் அலியை தான் குறிக்கும். ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ரைட். ஓகே. அடுத்தது நாங்க போவோம். 27வது, கிபி 8ஆம் நூற்றாண்டில் இலங்கையில் மரணித்த அரேபிய வர்த்தகர்கள் சிலரின் விதவை மனைவிகளை, அனாதைகளான பிள்ளைகளை அரேபியாவுக்கு அனுப்பி வைத்த இலங்கை மன்னர் 2ஆம் அக்ரபோதி. 2ஆம் அக்கபோதி அல்லது 2ஆம் அக்ரபோதின்னு சொல்லுவாங்க. இது புக்ல இது பார்த்துக்கணும். சரி, இந்த மாதிரி வித்தியாசமான கேள்வி வரும். லேசா தான் வரும்னு எதிர்பார்க்கலாம்.
போன முறை வந்த கேள்வி சரியான வித்தியாசம். செகண்ட் பார்ட்ல எல்லாம் புலகர் எல்லாம் குழம்பினாங்க. சரியா? இந்த முறை உங்களுக்கு அப்படி வராது, லேசா வரும். ஆனாலும் புக்ல இருந்து தான் கேள்வி வரும். சரியா? ரைட். மார்க்க சட்டங்கள் தெரிந்தவர்கள் மட்டுமே நம்முடைய கடை வீதிகளில் விற்றல் வாங்கலில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னவர் உமர். சரியா? பிசினஸ் பண்ணக்குள்ள இஸ்லாமிய சட்டம் தெரிஞ்சாக்கள் மட்டும்தான் கடைக்கு வாங்க, பிசினஸ் பண்ணுங்க சொல்லி சொன்னவர் யாரு? உமர் அலி. சரியா? உமர் அலியா மார்க் பண்ணிக்கணும். ரைட். உலகில் மனிதர்களால் செய்யப்பட்ட அட்டூழியங்கள் தொடர்பாக ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ளப்படும் விசாரணையில் எந்த செயல் செய்யப்பட்டதாக கூறப்பட்டால் இப்லீஸ் மிக மகிழ்ச்சி அடைவான். இதுல வரும் புக்ல சரியா? சைத்தான்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அதுல ஆக பெஸ்டா செஞ்ச செயலை பார்த்து சைத்தான் சந்தோஷம் அடைவானா. அந்த செயல் எதுண்டா? குடும்பத்தை பிரிக்கிறது. சரியா? ஒரு 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 இப்லீஸ் சொல்லுவானா, நான் கணவன் மனைவி 2 பேரையும் பிரிச்சு விட்டேன். அப்ப அவனுக்கு தான் விருது கொடுக்கப்பட்டிருக்குது. சரியா? அப்ப குடும்பத்தை பிரிக்கிற வேலை டேஞ்சரான ஒரு வேலை. அதால எல்லாம் நாசமா போய்த்திரும் என்றது நாங்க விளக்கிறோம். சரியா? அதாவது இது என்னடா, விவாகரத்தை இஸ்லாம் விரும்பாது, தலாக்க விரும்பாது என்றது சொல்றதுக்கு வர விஷயம் தான். சரியா? ரைட். பின்வருவற்றுள் தடை செய்யப்பட்ட வர்த்தக நடவடிக்கை ரிபா. ரிபான்னு சொன்னா வட்டி. இது எல்லாத்தையும் பார்ப்போம். முதாரபாண்டா கூட்டு பங்காண்மை. இந்த 4வது இல்லமா? சரியா? குடும்பத்தை பிரித்தல் 29க்கு வந்து 29க்கு வந்து ஒண்ணுதான் ஆன்சர் பாருங்க. சரியா? ரைட். 30க்கு சரியா ரிபா வட்டி 27க்கா? ஓகே. 27க்கு இரண்டாம் தாட்டோபதிஸ், இரண்டாம் அக்ரபோதின்னு தான் நான் பார்த்தேன். சரியா? ரைட். அக்ரபோதி தான் வரும் இல்லையா? அடுத்தது 4வது சொல்றீங்க. ஓகே. அப்ப நான் அது இரண்டாம் தாட்டோபதிஸ் புக்ல இருக்குது. அப்படி இல்லை, இரண்டாம் அக்கபோதி தான் இருக்குது. ஆன்சர் பண்ணுங்க. 27க்கு 4. ஓகே ஓகே சரி. அப்ப அது மார்க் பண்ணதுல பிள்ளைகள் வந்துக்குது. புக்ல இருக்கும் அது. சரியா? கொஞ்சம் பார்த்துக்கலங்க புலகள். சரியா? நான் இது குயிக்கா மார்க் பண்ணக்குள்ள போட்டேன் உங்களோட புக்ல இருக்கு. ஜசாக்கல்லா. சரியா? 4வது விடையை பார்த்துக்கலுங்க. ரைட். குயிக்கா நான் இது செஞ்சது. ரைட். அடுத்தது ஓகே ஜசாக்கல்லாமா. ரைட். தவறுகள் சில நேரம் நடக்கும். ரைட். பார்ப்போம் அதை. நான் இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி குரூப்ல போட்டு விட்டுறேன். சரியா? ரைட். அடுத்தது மார்க்க சட்டங்கள் இது பார்த்தோம் உமர் அலி அவங்க. ரைட். அடுத்தது குடும்பத்தை பிரித்தல். பின்வற்றுள் தடை செய்யப்பட்ட வார்த்தை. இது முதாரபான்னு சொல்றது கூட்டு பங்காண்மை. 2 பேர் சேர்ந்து பிசினஸ் பண்றது. ஒரு ஆள் காசை போட்டு, ஒரு ஆள் உழைப்ப போட்டு, ஒரு ஆள் காசை ஒரு ஆளுக்கு கொடுக்கறது பிசினஸ்ல. அந்த பிசினஸ்ல நடக்கிற வியாபார முறையை சொல்லுவாங்க முதாரபா, கூட்டு பங்காண்மை. இஜாரா என்று சொல்றது வாடகைக்கு விடுதல். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. வாடகை. சரியா? வாடகை. முஷாரக்காண்டா கூட்டு பங்குடைமை என்று வரும். சரியா? முஷாரக்கா என்று சொல்றது கூட்டு பங்குடைமை என்று வரும். சரியா? ரைட். ரிபான்னு சொல்றது வட்டியை குறிக்கும். ரிபான்னு சொல்றது வட்டியை குறிக்கும். ரைட். ஓகே. பின்வருவோரில் ஒரு மணமகன் திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்ட பெண். இது லேசிதானே. மனைவியின் தாயை முடிக்கலாம், மகனின் மனைவியை முடிக்கலாம், சகோதரனின் மகளை முடிக்கலாம். சரியா? மாமியின் மகளை முடிக்கலாம். சரியா? மாமியின் மகளை மொழி வளமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஓகே. ஜகாத் நிசாபை அடைந்த நிலையில் இலங்கை ரூபா 20 லட்சம் வைத்திருந்தா எவ்வளவு ஜகாத் கொடுக்கும்? கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை நான் ஏற்கனவே இதை ஒரு யூடியூப் வீடியோல போட்டிக்கிறேன். ஜக்காத்தை நீங்க லேசா கணிப்பிடணும். ஒரு ஆள்கிட்ட 100 ரூபா காசு இருந்தா அவரு 2 ரூபா 50 பைசா கொடுக்கணும். ஓகே. 100 ரூபா காசு இருந்தா 2 ரூபா 50 பைசா கொடுக்கணும். அடுத்தது 1000 ரூபா காசு இருந்தா 25 ரூபா கொடுக்கணும். சரியா? அடுத்தது 10,000 ரூபா காசு இருந்தா 250 ரூபா கொடுக்கணும். சரியா? அதே மாதிரி 1 லட்சம் காசு இருந்தா 2500 ரூபா கொடுக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? 1 லட்சம் காசு இருந்தா 2500 ரூபா, 10 லட்சம் காசு இருந்தா 25,000, 20 லட்சம் காசு இருந்தா 50,000. சரியா? 1 லட்சத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 2500. அதுல வந்து 20 லட்சமே.
அப்ப 10 லட்சத்துக்கு 25,000, 20 லட்சத்துக்கு 50,000. சரியா? கட்டாயம் ஜகாத்துல கேள்வி வருவது. அதால பாருங்க, கடன் வந்தா கடனை கழிக்கணும். ஒருவரிடம் 20 லட்சம் லாபம் உள்ளது, 2 லட்சம் கடன் உள்ளது, ஜகாத் எவ்வளவு கொடுக்கும்னு கேட்டா நீங்க 18 லட்சத்துக்கு தான் பார்க்கணும். சரியா? 18 லட்சத்துக்கு பார்க்கணும். ரைட்? உதாரணத்துக்கு அதை பார்ப்போமா? சரியா? இதை பாருங்க. இப்ப 18 லட்சம் தானே, 18 லட்சத்துக்கு எவ்வளவு ஜகாத் கொடுக்குது? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். 18 லட்சம் காசு இருக்குது. சரியா? 18 லட்சம் இருக்குது. அவர் எவ்வளவு ஜகாத் கொடுக்கணும்? சரியா? 10 லட்சம் 10 லட்சத்துக்கு நாங்க எப்படி பார்த்தோம்? 25,000. சரியா? 10 லட்சத்துக்கு 25,000. சரியா? அப்படின்னா 8 லட்சம் தான் இருக்குது. சரியா? 1 லட்சத்துக்கு எவ்வளவு? 2,500. 2 லட்சத்துக்கு 5,000. அப்ப 2 லட்சத்துக்கு 5,000, 4 லட்சத்துக்கு 10,000, 6 லட்சத்துக்கு 15,000, 8 லட்சத்துக்கு 20,000. சரியா? 8 லட்சத்துக்கு 20,000 வரும். ஓகே, சரிதானே? அப்படியே பார்த்தோம். இப்ப இதுல 1 லட்சத்துக்கு 2,500 தானே. சரியா? 1 லட்சத்துக்கு 2,500, 2 லட்சத்துக்கு 4,000. ஓகே, 2 லட்சத்துக்கு சாரி 2,500, 2,500, 5,000. 2 லட்சத்துக்கு 5,000. சரியா? 1 லட்சத்துக்கு எவ்வளவு பார்த்தோம்? 2,500. அப்ப 2 லட்சத்துக்கு 5,000, 4 லட்சத்துக்கு 10,000, 6 லட்சத்துக்கு 15,000, 8 லட்சத்துக்கு 20,000. சரியா? அப்ப இன்னைக்கு 20,000. அப்ப 25,000தோட 20,000 கூட்டினா 45,000 கொடுக்கும். சரியா? 45,000 கொடுக்கும். அல்லது நீங்க 2 லட்சத்தை கழிச்சு விடுங்க. சரியா? 5,000. அப்ப 2 லட்சத்தை கழிச்சுட்டா பாருங்க, 5,000. 1 லட்சத்துக்கு 2,500. சரியா? இன்னொரு லட்சத்துக்கு 2,500, 5,000. அப்ப 20 லட்சம். அப்ப இன்னைக்கு 5,000 கழிச்சாலும் 50,000ல இருந்து 5,000 போனா 45,000. அப்படி பார்க்கவும் இருக்கும். சரியா? இப்படி கணக்கு வரக்குள்ள பார்த்துக்கொள்ளுங்க, லேசா கண்டுபிடிக்கலாம். அந்த நான் சொன்ன மாதிரி 1 லட்சத்துக்கு 2,500 சைட்ல எழுதி கொள்ளுங்க. ஒரு பேப்பர்ல எக்ஸாம் உள்ள டக்குன்னு எழுதி கொள்ளுங்க. எழுதிட்டு கண்டுபிடிக்கணும். சரி? அல்லது 100 ரூபாய்க்கு 2 ரூபாய் பைசா போட்டு கண்டுபிடி, அல்லது பின்னத்துல போடவும் இல்லை. சரியா? 100க்கு 2.5 தர 20 லட்சம் அப்படி போட்டு காணவும் வேணும். சரியா? 100க்கு 2 தர 20 லட்சம் போட்டு காணவும் வேணும். அது பிரச்சனை இல்லை, நீங்க பாத்துக்கணும். சரியா போல? ரைட், ஓகே, நாங்க வருவோம். சரியா? ஒருவர் தனது மனைவியை ஒரே முறையில் 3 தலாக்குகளை கூறி விவாகரத்து பெறுவது தலாக் விதை. உங்களுக்கு தெரியும், சுன்னத்தான தலாக்குக்கு 3 நிபந்தனை இருக்குது. ஒன்று, ஒரு தடவை கூறணும். ஒரு கணவனுக்கு தன்னை மனைவியை டிவோர்ஸ் பண்ண 3 சான்ஸ் இருக்குது. 3 சான்ஸையும் ஒரே சந்தர்ப்பத்துல சொல்லலாம். ஒரு தடவை கூறணும். 2வது, மனைவியுடைய சுத்தமான காலத்துல கூறணும். மாதவிடா இல்லாத காலத்துல கூறணும். 3வது, மனைவியோடு உறவு கொள்ளாது கூறணும். இந்த 3 கண்டிஷனையும் மீறாம செஞ்சா அது தலாக்கு சுன்னத்தான தலாக். அதுல ஏதாவது ஒன்றை மீறினா அது தலாக்கு விதை. இதுல போட்டு ஒரே முறையில் 3 தலாக்கையும் சொல்லு. நான் உன்ன தலாக் சொல்றேன், நான் உன்ன தலாக் சொல்றேன், நான் உன்ன தலாக் சொல்றேன்னு ஒரே இருப்புல அப்படி சொல்லலாம். சரி, அது விதை சொல்லுவோம். விளைச்சா ரஜனின்னா மனைவியை மீட்டிக் கொள்ள முடியுமான தலாக். குல்உன்னு சொல்றது மனைவி புறத்தால் நடக்கிற விவாகரத்து. மனைவி புறத்தால் நடக்கிற விவாகரத்துக்கு தான் குல்உன்னு சொல்லுவோம். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே, ரைட், ஓகே, வருவோம். 34வது ஏபி போட்டு வாரது ஃபர்லு, ஹராம், ஃபர்லு கிஃபாயா, சுன்னு. ரைட், ஃபர்லு என்று சொல்றது இத போட்டுங்க. டிஏபிசி தான் வந்திருக்குது. சரியா? டிஏபிசி. டி என்ன? ஐவேளை தொழுகை ஃபர்லு. ஓகே தானே? ஹராம் என்ன? ஏ மது அருந்துறது ஹராம். ஓகே. ஃபர்லு கிஃபாயா என்ன? ஜனாசாவுக்கான கடமை. பி. சரியா? சுன்னத் சி, சலாம் கூறு. இது லேசி, டக்குன்னு இதை உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் இந்த விடு. சரியா? ரைட், 35வது வாரம். குறிப்பிட்ட காலத்தில் வாழும் முஜ்தஹிதுகளில் ஒருவரோ சிலரோ குறிப்பிட்ட பிரச்சனைக்கான முடிவு சம்பந்தமாக தமது எவ்வித கருத்தையும் தெரிவிக்காது மௌனமாய்க்கிறது. இஜ்மா சுக்கூத்தி. உங்களுக்கு தெரியும், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கூறும் போது முஜ்தஹிதுகள்ல கொஞ்சம் பேர் ஒரு தீர்ப்பு சொல்ல, இன்னும் கொஞ்சம் பேர் மௌனமாய்க்குது. இஜ்மா சுக்கூத்தின்னு சொல்லுவாங்க. சரியா? இஜ்மா சரிகின்ற என்ன? எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர்றது இஜ்மா சரி. அதுதான் இஜ்மால பெஸ்ட் குவாலிட்டி. அக்ஸரியான பெரும்பான்மை. அதிகமான முஜ்தஹிதுகள் ஒரு முடிவும், குறைஞ்சாக்கள் இன்னொரு முடிவும், அதிகமான ஆக்கின முடிவை ஏற்றுக்கொண்டு, அதுதான் அக்ஸரியா. இஜ்மா அக்ஸரியா. இஜ்மா கவுலி என்று சொல்றது சொல் ரீதியான இஜ்மா. ஒரு முஜ்தஹித் வாயால தீர்ப்புகளை சொன்னா
சரியா, தலையால ஆட்டலாம், கையை உயர்த்தலாம், வாயால சொல்லலாம். இஜ்மாவு கவுலின்னு சொல்லுவாங்க. சரியா, ரைட். ஆனா உங்களோட புக்ல இஜ்மாவு சரிகைக்கு கீழே தான் அந்த கவுலியை போட்டோமா எனக்கு ஞாபகம். புக்ல அப்படிதான் இருக்குது. சரியான இஜ்மாவுக்குள்ள தான் கவுலி வரும். சரியா, கவுலின்றது சொல் ரீதியான இஜ்மாவுக்கு தான் வரும். கவுலி ஃபியல் என்று ரெண்டா பிரிப்பாங்க. செயல் ரீதியான இஜ்மா, சொல் ரீதியான இஜ்மா. சரியா புள்ளகள், ரைட். 36 கொஞ்சம் பாருங்க. இந்த சொற்கள்ல என்ன வந்து இது மேற்படி நோன்போடும் ஹஜ்ஜோடும் தொடரும் படாத சொல். ரைட், இதுல கொஞ்சம் பார்ப்போம் நாங்க. நோன்போடும் ஹஜ்ஜோடும் தொடரும் படாத சொல். முத்தவாத்திர். முத்தவாத்திர் வந்து ஹதீஸோட தொடர்புடும். பலமான ஹதீஸ், முதல் தரமான ஹதீஸ். ஓகே, அப்ப இது வருமா? அடுத்தது கிரான். கிரான் வந்து ஹஜ், ஹஜ்ஜை உம்ராவையும் சேர்த்து செய்வதாக நியத்து வைத்த கிரான். ஓகே, ரையான் என்றது வந்து நோன்பாளிகள் நுழையிற சுவன வாசல். ஓகே, அப்ப இது வராது, இது வராது. இது டச் ஆகுது. அரிபாண்டா வட்டி. சரி, அது வரும். வட்டி இதோட ஹஜ்ஜோட சம்பந்தம் இல்ல. தவாஃப்டா வலம் வருதல், அது ஹஜ்ஜோட சம்பந்தப்பட்டது. ஹரம்டா ஹரம் ஷரீஃப் காபத்துல்லாவை குறிக்கும். அரஃபா, அரஃபா மைதானம். இஜாரா என்று சொல்றது வாடகை. சரியா, அப்ப இதுல வந்து ஏயும் ஜியும் எச்சும் இதுதான் ஆன்சர். சரியா, சவுமுண்டா நோன்பு. சவுமுன்னு சொல்றது நோன்பு குறிக்கும். ஆகவே கொஞ்சம் மார்க் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள், கவனமா பார்த்து விலைக்கு இருக்கும். சரியா, ரைட். அடுத்தது அடுத்தது சுபஹான ரப்பியில் அலா வபிஹம்திஹி என்ற திக்ர். உங்களுக்கு தெரியும் 10ஆம் ஆண்டுல தொழுகிற முறையில் ஒரு பாடம் இருக்குது. அதுல கேள்வி வரலாம். அப்ப சுஜூதுல ஓத வேண்டியதுதான் சுபஹான ரப்பியில் அலா வபிஹம்திஹி. சுபஹான ரப்பியில் அலீம் வபிஹம்திஹி வந்து ருக்கூல ஓதுறது. சரியா, ருக்கூல ஓதுறது அலீம்னு வரும், சுஜூதுல ஓதுறது ஆலான்னு வரும். சரியா, அதை மார்க் பண்ணி கொடுக்கும். ஓகே, இது லேசி தெரியும் உங்களுக்கு. 38 சரியா, அஹ்லுல் பைத் நபி அவங்களோட குடும்பம். உம்மஹாத்துல் மூமினின். சரியா, அதாவது உம்மஹாத்துல் மூமின் நபி அவங்களோட மனைவிமார்கள், மூமின்களின் அன்னையர். அஸ்ஹாபு சுஃபா. சரியா, சொல்லிட்டேன் நம்ம 34 35 36 சொல்லியாச்சு. விட வந்து அதுல மார்க் பண்ணி ஈக்கிறேன். சரியா, இந்த இது 36க்கு வந்து ஏஜிஹெச் ரெண்டாவது விடு. சரியா, 35க்கு வந்து இஜ்மாவு சுக்கூத்தி முதலாவது விட, இஜ்மாவு சுக்கூத்தி. சரியா, 34க்கு வந்து மூணாவது டிஏபிசி விடையை பார்த்துக்கணும். சரியா, ரைட். அடுத்தது நாங்க கடைசி பகுதி வாழ்ந்துகிறோம். சுஜு ரைட். ஓகே, இதுவும் சரி. ரைட். அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள். குத்தாபுல் வஹி வஹியை எழுதுறாக்கள். இது பிசிடிஏ ரெண்டாவது தான் விட வரும். சரியா, பிசிடிஏ தான் வரும். 38க்கு ரெண்டாவது விட வரும், பார்த்துக்கணும். ரைட். 39 அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்றா முன் சென்ற நபிமார்களை பின்பற்றுவோரை குறிக்கும். வராது. நபி அவர்களும் அவர்களது தோழர்களும் பின்பற்றிய அதே வழிமுறையை வாழ்றாங்க. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத், நபி அவங்க சஹாபாக்களோட வழிமுறையை பின்பற்றாக்கள் தான் இது வருமா? இது ரெண்டாவது ஆன்சர். சரியா, ரைட். இலங்கையில் இஸ்லாம் அதன் ஆரம்ப காலத்திலே அறிமுகமானது என்பதற்கு ஆதாரங்கள் உள்ளடங்காதது. அடங்காததுன்னு ரெண்டு கேள்வி வரலாம். இதுல பாருங்க, அப்பாசிய கலிஃபா காலித் இப்னு பக்காயா என்ற போதகரை கொழும்புக்கு அனுப்பினார். அது சரி. கிறிஸ்துவின் 715ஆம் ஆண்டில் சிந்து பிரதேசம் முகமது காசிமால் கைப்பற்றப்பட்டுச்சு, இந்தியா. சரி. அரபிகள் இலங்கைக்கு வருவதற்கு முன் கிரேக்க ரோமர்கள் வந்தாங்க. இல்ல, அரபிகள் வாரத்துக்கு முன்னால கிரேக்க ரோமர் இலங்கைக்கு வரல. ஆரியர்கள் விஜயந்த வருகை இருக்குது. சரியா, நபி அவர்களின் தூதை சுமந்து கொண்டு வஹப் இப்னு அபி ஹப்ஸா என்ற தோழர் சைனாக்கு போற நேரம் இலங்கைக்கு வந்தார். இது சரி. அப்ப மூணாவது தான் இலங்கை முஸ்லிம் வரலாறோட பொருத்தம் இல்லாத கூற்று மூணாவது. சரியா, ரைட். ஓகே, நான் இப்ப உங்களுக்கு ஃபாஸ்டா சில விஷயங்களை சொல்லி தந்தேன். இன்ஷா அல்லாஹ் நாங்க பார்ப்போம். ரைட், இதோட தொடர்பா நாங்க அடுத்த விஷயத்துக்கு இன்னைக்கே சொல்லி முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சரியா, உங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் ஓ லெவல் இஸ்லாம் பாடத்துல ஏசித்தி எடுப்பதற்கான ஒரு ப்ராஜெக்ட் போன வருஷம் போட்ட மாதிரியே இந்த வருஷமும் நான் உங்களுக்கு போட்டிக்கிறேன். சரியா, 38வதுக்கு என்ன ஆன்சர் கேட்டீங்கிறாங்க. 38வதுக்கு ரெண்டாவது பிசிடிஏ. சரியா, ரைட். கொஞ்சம் பாருங்க புடுகள். சரியா, ரைட். என்னது, ஜிசி ஓ லெவல் இஸ்லாம் ஃபைனல் ஜூம் செமினார் ஒன்று போன வருஷம் செஞ்ச மாதிரியே இந்த வருஷம் புள்ளுகளுக்கும் செய்யறதுக்கு பிளான் பண்ணி இருக்கிறது. சரியா, ரைட். பிளான் பண்ணினதுல இதுல கொஞ்சம் பாருங்க. சரியா,
இந்த 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 ஜூம் தொடர்ல சரியா என்னென்ன செய்ய போறேன் என்ற விஷயத்தை பாருங்க. இன்ஷால்லா வாரக்கிழமை நடக்க போகுது. எதிர்பார்க்கை வினாக்களுடனான 2 மாடல் பேப்பர். இப்ப நான் உங்களுக்கு எம்சிக்யூ மாதிரி முதலாவது எம்சிக்யூ பார்ட் 2, எம்சிக்யூ பார்ட் 1 2 பேப்பர் நாங்க அந்த செமினார்ல செய்வோம். இது ஒண்ணு. சரியா? ரைட். அதே போல பரீட்சைக்கு விடை எழுதுவது எப்படி என்பது பற்றியும் பூர்ணமான புள்ளிகளை பெறுவதற்கான வழிகாட்டு. 15 வருஷம் பேப்பர் கரெக்ஷன் அனுபவம் மீக்கிறதால லேசா எக்ஸாம்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு எந்த டெக்னிக்ல நீங்க எழுதணும் என்ற விஷயத்த அதுல நான் சொல்லி தருவேன். சரியா? அந்த விஷயத்தை நீங்க மைண்ட்ல எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். அடுத்தது ஏசித்தி பெற்ற சில மாணவர்களின் விடை பத்திரங்களை உங்களுக்கு காட்டுவோம். எடுத்த புள்ளகள விட பேப்பர் எப்படி எழுதினா ஃபுல் மார்க்ஸ் வரும்னு சொல்லிட்டு அப்படி எழுதப்பட்ட புள்ளகள விடை பேப்பரை சிறு குறிப்புக்கு எவ்வளவு எழுதணும், சரியா, பொய்ஸ் ஃபார்ம்ல எப்படி எழுதுறது, அந்த மாதிரியான அவ்வளவு விஷயமும் 90க்கு மேல 80க்கு மேல மார்க்ஸ் எடுத்த ஆக்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு போட்டு தருவேன். சரியா? சொல்லி தருவேன். ரைட். இதுவும் அந்த செமினார்ல செய்யப்படும் என்றதை அவதானிங்க. அடுத்தது பாடத்துடன் தொடர்பான சில விடயங்களை இலகுவில் மனதில் பதிய வைத்துக் கொள்ள ஷார்ட்கட் மெத்தட் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒண்ணு சொல்லி தந்தானே, அதாவது உலுல் அசும்கள். சரியா? உலுல் அசும்கள்னு சொன்னா மூவண்ணா ஈனா ஈயன்னா நூவண்ணா, அது மாதிரி கொஞ்சம் இருக்குது. அந்த ஷார்ட்கட்டா மனசுல பதிகிறதுக்கான மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ரைட். அடுத்தது முழுமையான எல்லாமே உங்களுக்கு முழு செமினாருமே ஸ்மார்ட் போர்ட்ல தான் இது மாதிரி தான் விளங்கப்படுத்தப்படும். நீங்க வகுப்புல இருந்து படிக்கிற உணர்வை பெறுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரியா? ரைட். அடுத்தது முக்கியமான சில பாடங்களை ஒரே பார்வையில் பார்த்து மனதில் பதித்துக் கொள்வதற்கான அட்டவணை அடிப்படையிலான டியூட்ஸ் உங்களுக்கு நான் கொடுப்பேன். அது காட்டணும் உங்களுக்கு. சரியா? ரைட். அதுவும் இங்க செய்யப்படும். இந்த செமினார்ல 3 வகையான டியூட்ஸ் நான் கொடுப்பேன். ஒண்ணு செமினார் டியூட், ரெண்டாவது அந்த எதிர்பார்க்கிற வினாக்களை மட்டும் உள்ளடக்கின மாதிரி ஒரு டியூட், மூணாவது எல்லா அட்டவணையும் ஒரே பார்வையில படிக்கிற மாதிரி ஒரு டியூட். 3 டியூட் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பிடிஎஃப்ல நான் அனுப்புவேன். ரைட். இதுல பார்த்தா விளங்கும். இது ஒண்ணு, இது ரெண்டாவது. ரைட். அடுத்தது இது. சரியா? உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு அட்டவணை ஒன்று. இது உழைப்பில் தவிர்க்க வேண்டிய விடயம். இது அவ்வளவுத்தையும் நீங்க ஒரே மிக பார்த்துட்டு போனா உங்களுக்கு லேசி. சரியா? இந்த அட்டவணையில ஏமாற்றல், பொய்ச்சத்தியம், பதுக்கல், வட்டி, ஹராமான பொருளை விற்பனை செய்தல் பாடமாக்கி விடுவீங்களா இருந்தா ஓகே. அதே மாதிரி ரெண்டாவது இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, அவங்களோட பண்புகள், அவங்களோட சேவைகள். சரியா? ஒரே பார்வையில பார்த்துட்டு போவீங்கன்னா எந்த கலீஃபா வந்தாலும் உங்களுக்கு செய்யலாம். சரியா? இப்படி ஒரு அட்டவணை வந்து செஞ்சுக்கிறேன். அது உங்களுக்கு தரும். மூணாவது இஸ்லாம் அனுமதித்துள்ள வர்த்தகம், முதாரபா, முஷாரகா, முராபஹா, முசாரா. ஒரே பார்வையில ஷார்ட் நோட்ஸ் இருக்குது. சிறு குறிப்பு வந்தா உங்களுக்கு இதை எழுதலாம். அதே போல இபாதாக்கள், தொழுக, ஜகாத், நோன்பு, ஹஜ், அதோட முக்கியத்துவம், ஆன்மீக பயன், லௌகிக பயன் என்று ஒரே பார்வையில் என்ன இபாதா வந்தாலும் உங்களுக்கு சொல்லிட செய்யலாம் இந்த அட்டவணை. சரி. அதே போல இப்படி கொஞ்சமே இது வித்தியாசங்கள் ஒரு 10 அட்டவணை மட்டும், ஒரு 7-8 அட்டவணை மட்டும் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதையும் ஒரு டியூட்டா செஞ்சு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் ஆக உங்களுக்கு அனுப்பி வைப்போம். சரியா? அப்ப நீங்க இன்ஷா அல்லாஹ் இது உங்களுக்கு இது ஃபுல்லா இந்த செமினார் தொடர ஃபுல்லா நான் தான் செய்வேன். 15 வருஷம் பேப்பர் மார்க்கிங் அனுபவம் இருக்கிறதால உங்களுக்கு லேசா கைட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ரைட். இது காலம் உங்களுக்கு தெரியும். 1ஆம் தேதி, 4ஆம் தேதி, 6ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் இந்த நாள்ல 7 மணியிலிருந்து 9 மணி வரை சரியா 2 ஹவர், 4 ஹவர், 6 ஹவருக்கு இப்ப நான் சொன்னப்பட்ட எல்லா விஷயங்களையும் செமினார்ல நாங்க செய்வோம். சரியா? டியூட் 3 அனுப்புவோம். இந்த அதே போல இந்த 3 நாளும் அதுக்காக நாங்க ஒதுக்கிக்கிறோம். பார்த்துக்கொள்ளுங்க. 1, 4, 6 இந்த நாட்கள்ல செஞ்சு போடும். சரியா? ரைட். அதே போல இதுக்கு நீங்க 1000 ரூபீஸ் தான் கட்டணும். சரியா? 3 டியூட்டும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு 6 ஹவருக்கு உங்களுக்கு செமினார் சொல்ற விஷயங்களும் உங்களுக்கு செய்யப்படும். போன முறை செஞ்ச அதே விஷயத்தை தான் இந்த முறை நான் உங்களுக்கு செய்யறேன். ஓகே. அப்ப இதை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த குரூப்ல சேரணுமா இருந்தா பேமெண்ட் பண்ற ஒரு குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்ல சேரணுமா இருந்தா நீங்க ரைட் நான் உங்களுக்கு போட்டிக்கிறேன்.
சரியா? இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு 1000 ருபீஸ் பே பண்ணிட்டு உங்களுக்கு எட் ஆகலாம். சரியா? அதுக்கு பிறகு நான் பேமெண்ட் குரூப்னு சொல்லி ஒரு குரூப்ல புள்ளுகளை சேர்ப்போம். இந்த குரூப்ல இருக்கிறார்கள் இருங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க அதுல வந்து அந்த குரூப்ல வந்து அவ்வளோ விஷயங்களை நாங்க ஆட் பண்ணி செய்வோம். சரியா? நான் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு போட்டிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அ உங்களுக்கு விளங்கும். இன்றைக்கு செமினாருக்கு வந்த ஆட்கள், இன்னைக்கு படிச்ச பிள்ளைகளுக்கு விளங்கும். இப்படி ஒரு 3 ஒரு செமினாருக்கு வருவீங்களா இருந்தா, 3 கிளாஸுக்கு வருவீங்களா இருந்தா, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஃபுல் கிளியர் ஆகும். படிச்சது எல்லாத்தையும் மீட்டுவீங்க. டியூட்ஸ் எல்லாம் உங்களோட கையில வந்துரும். அப்போ உங்களுக்கு அழகா செய்யலாம். ரைட்? இதுக்கு நீங்க வரணும்னு நான் ஃபோர்ஸ் பண்ணல. எப்படியும் நான் இந்த டேட்ல செய்வேன். 5 பேரோ, 10 பேரோ, 20 பேரோ, 50 பேரோ இந்த டேட்ல நான் இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு வாக்களிச்ச மாதிரி செய்வேன். நீங்க விரும்பினா இதுல கலந்து கொள்ளுங்க. ரெக்கார்டிங்ஸும் இதுக்கு வரையலாம போனா, அதோட ரெக்கார்டிங்ஸும் இன்னைக்கு போடுற மாரி நான் போடுவேன். சரியாம்மா? ரைட் ஓகே. 1 ஹவர்ல மாஷா அல்லாஹ் 8 மணிலேருந்து 8:05லேருந்து 9 மணிக்குள்ள நாங்க ஒரு எம்சிக்யூ பேப்பர முடிச்சோம். அல்ஹம்துலில்லாஹ். ஓ அ நீங்க இப்ப முடிவெடுங்க. அ கேள்விகள் ஃபுல் கிளியரா விளங்கிக்கும். இன்ஷா அல்லாஹ் நாங்க இன்னொரு செமினார்ல அல்லது இன்னொரு கிளாஸ்ல உங்கள சந்திப்போம். எனக்கு ஏழுமாயிருந்தா வெள்ளிக்கிழமையும் ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு செய்யறதுக்கு யோசிச்சிருக்கிறேன். ஃப்ரீ செமினார் உண்டு. பார்ப்போம் வசதியை பொறுத்து இருந்தா இன்னொரு பேப்பர் ஒண்ணு நாங்க செய்வோம். சரியா? ரைட். அதனால இந்த குரூப்ல நீங்க இருங்க. சரியா? அதுக்கு வர விருப்பமானாக்கள் அதுக்கு வாங்க. இதுல இருக்கிறார்கள் இதுல பயன்பெறுங்க. ரைட்? அல்ஹம்துலில்லாஹ். அ நீங்க கட்டாயம் செமினார் முடிஞ்ச பிறகு இன்றைய செமினார் சம்பந்தமான உங்களோட கமெண்ட்ஸ்கள, உங்களோட கருத்துகள இண்டிவிஜுவலா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுதான் எங்கள இன்ட்ரெஸ்ட் ஆக்கும். இன்னும் நிறைய செய்யறதுக்கு முன்னுக்கு கொண்டு வரும். ஓகே. அந்த விஷயத்த கட்டாயம் நீங்க செய்யணும். அக்கவுண்ட் நம்பர் எல்லாம் நான் குரூப்ல போடுவேன். சரியா? குரூப்ல போடுவேன். உங்களுக்கு விளங்கிக்கும். இது மாதிரி செமினார்ஸ்க்கு வந்தா அ லேசா இஸ்லாத்துல எடுக்கலாம். இல்லையா? கஷ்டம் இல்லாம எடுக்கலாம். எதிர்பார்க்கிற வினாக்கள், அதேபோல அந்த சார்ட் உங்களுக்கு கட்டாயம் நான் அனுப்பி வைப்பேன். அதெல்லாம் செய்வோம். கிளாஸுக்கு வாரார்கள். ஓகேம்மா? ரைட். பிரச்சனை இல்ல. வராட்டியும் பிரச்சனை இல்ல. பயன்பெறுங்க. இத நான் YouTubeலயும் இன்ஷா அல்லாஹ் அப்லோட் பண்ணுவேன். இல்லாட்டி பார்ப்போம். உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். சரியா? லிங்க பார்த்து நீங்க படிச்சுக்கிடுங்க. ஓகே. 70 சொச்சத்துக்கு மேல நான் நினைக்கிறேன் 70 பேருக்கு மேல வந்தீங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். தொடர்ந்து படியுங்க. தொடர்ந்து இருங்க. இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்குது. என்னால இயல்பான உதவிகள நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு செய்றேன். ஓகே. மேலதிக விஷயங்கள எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல கேட்டுக்கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கமுல்லாஹ் ஹைர். மறுக்க இன்னொரு முறை சந்திப்போம்.